கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். கார்லிக் பேஸ்ட், அப்புறம் டொமேட்டோ, கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிறப்ப ஸ்மெல் நல்லா வருதா? சொல்லு, ஸ்மெல் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கட் பண்ணி எடுங்க, வெயிட் பண்ணுவேன். இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். சரியா? மசாலா ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் தேவையான அளவு, அப்புறம் தேவையான அளவு தனியா சேர்க்க போகிறோம். தனியா, அப்புறம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆகும். மசாலா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சுண்டி வரட்டும் மசாலா. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நடுவில் என் பொண்ணு அம்மா அம்மான்னு கூப்பிடுது. எடுக்கும்போது ஒரு கடாய் தெரியாமல் என் ஹஸ்பண்ட் மேலே விடலாம். இப்போ மூடி போட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக வைக்கும்.